இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தட்டை எடுத்து போட்டாச்சு. ஸோ சாப்பாடு கொண்டாம கமுத்தி சோத்தை மட்டும் அப்படியே தேய மாதிரி வச்சு ஒரு பருக்க விடாம அந்த சோறெல்லாம் எடுத்து போட்டேங்க. ஸோ குழம்பு என்ன குழம்புன்னு பாத்தீங்கன்னா, நல்லா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அப்புறம் அந்த பட்டாணி இதெல்லாம் சேர்த்து நீங்க சப்பாத்திக்கு சாப்பிட்டாலுமே செம்மையா இருக்கும். ஸோ இது சோத்துக்குமே சூப்பரா இருக்கும். மசாலா குழம்புமாங்க இது. ஸோ அடியில அது கொஞ்சம் பட்டாணி ஸோ அதிகமே வலிச்சு எடுத்தாச்சு. இது பாருங்களேன், பாக்குறதுக்கு அந்த ஆரஞ்சு கலர்ல கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி செம கலர்ஃபுல்லா இருக்குல்ல. ஸோ இது கூட சேர்ந்து ஒரு சைட் டிஷ், மெயின் டிஷ்ஷே அதுதான். ஸோ அந்த சைட் டிஷ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல சில்லியை வந்து நல்லா ஆனியன் நிறையா வாங்கி பெப்பர் நிறையா போட்டு நல்ல ஒரு சில்லி. எப்பயுமே இந்த வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் கலந்து சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வெஜ்ஜுமே நான்வெஜ்ஜும் சேர்ந்து சாப்பிடும்போது இந்த சில்லியை பாருங்க, பெப்பரை போட்டு எப்படி அப்படியே செம்ம ஜூஸியா இருக்குல்ல. ஸோ புடலான்னு பார்த்தேன், பயங்கரமா சுடுது, கொதிக்குது. ஸோ வலிக்கிட்டு போது பாருங்க, சூடு அப்படி இருக்குது. செம்ம சுட சுட வாங்கிட்டு வந்தேன், செம்மையா இருக்கு. அந்த சதையோட அதை ஃபீல் பண்ணுங்களேன், சதையை பாருங்களேன், அந்த எலும்போட ஒட்டிட்டு இருக்க சதையில அப்படியே சதை மட்டுமே, அதுல இருந்து ஒரு பீஸ் சதை எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே ஜூஸியா அந்த ஆயிலோட கலந்து அப்படியே செம்மையா இருக்க பாக்குறதுக்கு. இது அப்படியே வாயில் எடுத்து போட்டீங்கன்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஸோ வெறும் ஒரு பீஸ் சாப்பிட்றதோட ஒரு 4 பீஸ் சேர்த்து வாயில போட்டு நங்குன்னு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் செம டேஸ்டா இருக்கும். ஸோ 4 பீஸ் 5 பீஸ் பாருங்க. கூட வேற அந்த பேப்பர் ஒன்று ஒட்டிக்கிச்சு. அந்த பேப்பரை மட்டும் அப்படியே லைட்டா விரல வச்சு எடுத்து கேமரா காட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டா எடுத்து தள்ளி விட்டேன். ஸோ பீஸு செம்மையா இருக்குங்க, எல்லாமே சதை பீஸு தான், சூப்பரா இருக்கு. ஸோ லொக்கேஷன் நான் கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. இந்த கடைங்க செம்ம டேஸ்ட், உண்மையிலே அந்த பாய் செம்மையா போட்டு கொடுக்குறாரு. அந்த சில்லி சாப்பாடு குழம்போட சேர்த்து கடைசியா ஒரு 3 வாழைப்பழம் சாப்பிடலான்னு வாழைப்பழம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ வாழைப்பழத்தையும் கடைசியா சாப்பிட்டு முடிச்சிருவேன். ஸோ சாப்பாடோட சேர்த்து அந்த செமையான ஒரு சில்லி, நல்லா சதை மட்டும்தான், எலும்பே இல்லை அந்த கறியில. ஸோ புடவே முடியலங்க, அவ்வளோ சாஃப்டா இருக்கு, செம்மையா இருக்கு. சோத்தோட வச்சு ஒரு வாய் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், தெரியுதுங்களா? இது இன்னொரு வாய் எடுக்கிறேன், அதுல பாருங்க நல்லா தெரியும். ஸோ கறி அப்படியே சோத்தோட இந்த வாய் அப்படியே இந்த மாதிரியே ஒரு 10 வாய் சாப்பிட்டீங்கன்னா செமையா இருக்கும். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை இந்த விடைபெறுவது தமிழாசன். தடா, பாய்.